திருமுல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 7வது அத்தியாயம் அருள் உடைமை 2வது பாடல் என்று நாம் சிந்திக்கின்றோம். தமிழ் மண்டலம் 5 தாவிய நாணம், தமிழ் மண்டலம் 5 தாவிய நாணம், உமிழ்வது போல உலகர் திரிவார், உமிழ்வது போல உலகர் திரிவார், அவியும் மனமும் எம் ஆதி அறிவும், அவியும் மனமும் எம் ஆதி அறிவும், தமிழ் மண்டலம் 5 தத்துவமாமே, தமிழ் மண்டலம் 5 தத்துவமாமே. இந்த பாடல் கொஞ்சம் தெளிவு கொடுப்பதற்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி உணர்கிறேன். அர்த்தனர் ஐயா ஒருவர் வரன் இருக்கிறாரு. இந்த தமிழ் மண்டலம் 5 அப்படின்றது ஒரு நூல்களிலும் ஒரு மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த முருதை மல்லை நெய்தல் அப்படின்னு 5 மண்டலங்கள் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. எப்படியாக இருந்தாலும் நமக்கு புரிதல் எந்த அளவுக்குன்னு தெரியல. அப்ப தமிழ் மண்டலம் 5 தமிழ் இருக்கக்கூடிய பிரிந்திருக்கக்கூடிய அனைத்து மண்டலங்களிலும் இந்த நாணமானது பரவி உள்ளது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ உமிழ்வது போல உலகர் திரிவார் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு திங்ஸ் அதிகமாக கொடுக்கப்படுகின்றதோ அது வெளியே வந்துடும். உணவு அதிகமாக கொடுத்தோம்னா வாமிட்டிங் எடுக்கிறோம். அப்ப சிவஞானத்தை அதிகமாக உண்டவர்கள் அதை கண்டிப்பாக உமிழ்கின்றார்கள். திருமூலர் அந்த ஞானத்தை அதிகமாக பெற்றதால் அவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப அவியும் மனமும் எம்மாதி அறிவும், அது எப்படி ஒரு பூ மலரும் போது மனமானது வெளிப்படுகின்றதோ அது போல அது ஆதியினுடைய அறிவு அப்படின்னு அதை சொல்ல வராங்க. இந்த தமிழ் மண்டலம் எல்லாமே பேசிக் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா அந்த அடிப்படை 5 கண் காது மூக்கு செவிவாய் ஒரு உறுப்பு பார்த்தீங்களா, அதுல இருந்து அந்த தத்துவம் ஆரம்பமாகின்றது. அப்ப அங்கிருந்து ஆரம்பமாகி தமிழ் மண்டலம் ஃபுல்லா பரவி இந்த சிவஞானம் என்கின்ற தத்துவத்தை பரப்புகின்றனர், அவர்கள் திரிகின்றனர், உமிழ்கின்றனர் அப்படின்னு அந்த பாடல்ல சொல்ல வர்றதா நான் விளங்கிக்கிறேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. நல்ல பார்வை இருக்குது. ஓதுதலோட ஆரம்பிக்கிறது இன்னும் சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1646. தமிழ் மண்டலம் 5 தாவிய ஞானம், உமிழ்வது போல உலகம் திரிவார், அவிழும் மனமும் எம் ஆதி அறிவும், தமிழ் மண்டலம் 5 தத்துவமாமே. Translation: People roam about the world as if pouring out of the knowledge that encompasses the 5 regions of the Tamils. The blossoming of mind and the attainment of supreme wisdom are the philosophy of the 5 regions of the Tamils. அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ் மண்டலம் 5 தாவிய ஞானம். தமிழ் மண்டலம் நம்ம உள்ளுக்குள்ளேயும் பார்க்கலாம், வெளியிலையும் பார்க்கலாம். இப்போ தமிழ்னு சொன்னதுனால அதுக்கு பொருளும் இருக்குது, தமிழுக்கு இனிமைன்ற பொருளும் இருக்குது, நம்ம அந்தபடியும் போடலாம். ஆனால் இங்கே உலகம் திரிவார் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால ஸ்தூலமாக நம்ம வெளியிலையும் வச்சு பார்க்கலாம். அந்த சேர சோழ பாண்டிய கொங்கு அண்ட் தொண்ட நாடு இந்த இந்த இதையும் நம்ம பார்க்கலாம். அதை நம்ம ஸ்தலமாக பார்க்கலான்னா பஞ்சபூத ஸ்தலங்களாகவும் அந்த இடத்த நம்ம பார்க்கலாம். இது இருக்கு இல்லையா, காஞ்சிபுரம், அப்புறம் திருச்சி, திருவண்ணாமலை, சிதம்பரம், அப்புறம் காளஹஸ்தி, இந்த இந்த இடத்தையும் பார்க்கலாம். ஏன்னா இந்த உலகமே 5 பூதங்களால தான் இயங்குது. அதுவும் இறைவன் அருள் தான், எல்லாமே இறைவனோட அருள். அந்த வைப்ரேஷன் மாற்றி மாற்றி நம்மளுக்கு
தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் அதே ஐம்பூதங்கள் தான் இயங்குது. இது உலகம் வெளியிலயும் அதே தான் இயங்குது. இப்ப இந்த தமிழ் மண்டலத்துல 5ம் தாவிய ஞானம். இதுல வந்து இந்த எல்லாத்துலயுமே ஞானம் தான் இருக்கு. இறைவனோட அருள் தான் இங்க ஞானமாக இருக்குது. எல்லா விஷயத்திலயும் ஆதாரமாக இருக்கிறது இறைவனோட ஞானம் தான் ஆதாரமாக இருக்குது. இந்த நம்ம இங்க தமிழ் மண்டலம்னு சொல்றதுனால உமிழ்வது போல உலகம் திரிவார். அந்த 5 மண்டலங்களும் தான் நமக்கு ஞானத்த குடுக்குதுன்னு உலகம் ஒவ்வொரு இடமா போய் திரிவாங்க மக்கள். அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துல இருக்க ஒவ்வொரு பூதத்துல இருக்கிற சிவத்தையும் நம்ம உணரணும். அப்பதான் அடுத்த படிக்கு நம்ம வர முடியும். அ இப்ப எப்படின்னா அ நம்ம உடம்புக்குள்ள பார்த்தோம்னா, மூலாதாரம் நிலம், சுவாதிஷ்டானம் நீர், மணிப்பூரகம் நெருப்பு, அநாகதம் காற்று, விசுதியும் ஆக்ஞாவும் ஆகாயத்துக்கு வந்துரும். இப்ப இந்த ஒவ்வொரு தத்துவத்திலயும் நம்ம கடக்கும்போது, ஒவ்வொரு நிலையிலயும் அத நம்ம விட்டுட்டு அடுத்த இதுல வருது பாருங்க. "அவிழும் மனமும் எம் ஆதி அறிவும்." மனம் வந்து அவிழ்றது அப்படின்னா, அதுலருந்து கழண்டு வர்றது. அதாவது ம் அதுலேருந்து நீங்குறது. டைட்டா இருக்கிறத வந்து நம்ம லூஸ் பண்றது, அந்த இடம். அதாவது நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு இதையும் தாண்டும்போது, அங்க சிவத்த நம்ம உணர உணர தான் நம்ம ஒவ்வொரு கட்டுலேருந்து நம்மளால அவிழ்க்க முடியும். அப்ப நம்ம அந்த மனம் ஒவ்வொரு கட்டுலேருந்து இந்த ஐம்பூத கட்டுலேருந்து நம்ம அவிழும்போது தான் நம்ம ஆதி அறிவ வந்து பிடிக்கவும் முடியும். அந்த இடத்த சொல்றத நான் 3வது வரி பார்க்குறேன். ஏன்னா, இந்த நம்மள வந்து புடிச்சு வச்சுட்டு இருக்கிறதே கிராவிட்டி தான் இல்லையா? இந்த பூமியோட புடிச்சு வச்சுட்டு இருக்கிறதே கிராவிட்டி தான். அதே மாரி தான் நமக்கு உள்ள நடக்கிற அந்த மனமோட கிராவிட்டி தான் நம்மள இங்க நம்ம வந்து இறைவன அடைய விடாம பண்றது. அம் மனம்லக்கு இப்ப மூலாதாரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ன உணர்வு இருக்கும்? நான்றது இருக்கும். அதுதான் தலக்கணமா இருக்குன்றோம் இல்லையா? நான் என்ற ஒரு விஷயம் இருக்குன்றதுனால தான் நம்ம இங்க பூமியிலே வந்து பிறந்திருக்கிறோம். அந்த விஷயம் நம்ம அந்த இதுலேருந்து கொஞ்சம் வரணும். அடுத்து நீருக்கு வரும்போது உணர்ச்சிகள்ல மாட்டிக்காம அதுலேருந்து வெளியில வரணும். சிவத்த புடிச்சு அதுலேருந்து வெளில வரணும். அடுத்து அக்னிக்கு வரும்போது அங்க என்ன ஆசை, புகழ், அதிகாரம் இதுலேருந்துலாம் வெளில வரணும். அடுத்து காற்றுக்கு போனீங்கன்னா, அங்க சிந்தனை, ஏக்கம் இதுலேருந்துலாம் நம்ம அடுத்துக்கு வெளில வரணும். அப்புறம் ஆகாசம் பார்த்துட்டீங்கன்னா, அந்த அறிவு அந்த நிலையிலேருந்து வெளில வந்து தூய்மையான அந்த ஒண்ணுமில்லாத வெட்ட வெளியான உள் அமைதி நிலையில நம்ம போகணும். இது மாரி நமக்குள்ள இருக்கிற தமிழ் மண்டலம் 5ம் தத்துவம் தானே. அதாவது இந்த இந்த விஷயம் தான் நான் இந்த மாரி இந்த பாடல பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்த தாண்டும்போது ஒண்ணு ஒண்ணு நீங்க பெறும். ஏன்னா முதல் மூலாதாரத்துல நீங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு ம் நம்மளால அத பார்க்க முடியும், கேட்க முடியும். ஒரு விஷயம் வந்து திடப்பொருளாக இருக்கும். மூலாதாரத்துல இருக்கிறது வந்து நிலம். அது திடப்பொருளா இருக்கும்போது நம்மளால அ தொட முடியும், சுவைக்க முடியும். அதோட ம் மனம் எப்படி இருக்குன்றத அ நுகர முடியும். இப்படி எல்லாம் இருக்கும். அடுத்த நிலையில நீர் வந்துட்டீங்கன்னா, அங்க என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, மனம்ன்றது இருக்காது. அதோட கந்தம் இருக்காது. அடுத்து நெருப்புக்கு வந்துட்டீங்கன்னா, அதுல அந்த 5 சுவை 5 இதுவும் இருக்காது. மணமும் இருக்காது. சுவைக்கவும் முடியாது. நெருப்ப சுவைக்கவும் முடியாது. நெருப்புக்கு மணமும் இருக்காது. அதே மாரி அதாவது நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலயும் நம்ம லேசாயிட்டு அந்த கிராவிட்டில இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல போய் ஆகாயத்துக்கு போவோம். அந்த நிலத்துல இருந்து ஆகாயத்துக்கு போறது. அதே மாரி காற்றுக்கு வந்துட்டீங்கன்னா, காற்ற சுவைக்கவும் முடியாது. நொ நொ அதுக்கு வாசமும் இருக்காது. அத பார்க்கறதும் அங்க இல்லாம போயிடும். நெருப்பையாவது பார்க்க முடியும். அங்க நெருப்ப பார்க்கவும் முடியாது. அதே மாரி அ ஆனா எல்லாத்துலயுமே ஒண்ணு இருக்குன்னா, அந்த வைப்ரேஷன் மட்டும் அந்த நிலத்துல இருக்கும்போது அது ஒலியா ஒலியா இருக்கும். அது கொஞ்சம் மேல மேல போக போக அந்த ஆகாயத்துக்கு ஸ்பேஸ்க்கு வந்துட்டோம்னா, என்ன விஷயம் இருக்கும்னா, அந்த வைப்ரேஷன் நாதம் மட்டும் எல்லாத்துலயுமே இருக்கும். அது மட்டும் தான் இருக்கும். ஆம் மத்த எல்லாமே ஸ்பேஸ்ல நீங்க ஆகாயத்துல இருக்கும்போது உணரவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, சுவைக்கவும் முடியாது. கேட்கவும் அந்த கேட்கிறதுங்கிறது உணர்தலால அந்த வைப்ரேஷன்னால மட்டும் தான் இருக்கும். அது மாரி நம்ம வந்து நம்மள விட்டு நீங்கி போய்க்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள கிராவிட்டியா எது நம்மள வந்து புடிச்சு இந்த பூமியோட புடிச்சு வச்சுட்டு இருக்கோ, அத விட்டு அந்த அவிழும் மனம் இருக்கும். அந்த அவிழும் மனம் இருக்கிறது ஆதிபிரானோட சேர்க்கிறது தான். அந்த ஒவ்வொரு பஞ்சபூதத்திலயும் நம்ம இறைவன உணர்ந்து உணர்ந்து நம்ம போகிறது. இங்க வந்து தமிழ் மண்டலம்னு சொன்னதுனால நம்ம இங்க நம்ம இந்த சேர, சோழ, பாண்டிய நாடு அந்த இதையும் பார்க்கலாம்.
ஏன்னா அந்த காலத்தில் பயங்கரமாக விரிஞ்சு இருந்திருக்கு இல்லையா. இதில் காளஹஸ்தி மட்டும்தான் கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் தமிழ் அந்த அளவுக்கு விரிஞ்சு இருந்திருக்கலாம். அந்த அதுக்காக உருவான ஸ்தலங்களாகவும் இருந்திருக்கலாம். அந்த பஞ்சபூத ஸ்தலங்களும் உருவானதாக இருந்திருக்கலாம். ஆனா அங்க போய் உலகம் திரிவார் அப்படிங்கிறதுனால அதுதான் அதுதான் அங்க தான் ஞானம் கிடைக்குதுன்னு அங்கங்க போய் திரிவாங்க. ஆனா அதுல இருக்க தத்துவம் இதுதான். அதோட தத்துவம் இதுதான். அதோட தத்துவம் என்னன்னா, அவிலும் மனமும் ஆதி அறிவும். இந்த தத்துவம் தான் அதுல குடுக்கப்பட்ட தத்துவம். இத உணரணும். தனக்குள்ள உணரணும். நமக்குள்ள தான் அந்த ஐம்பூதங்களும் இருக்கு. அந்த ஐம்பூதங்கள்ல இருக்க கட்டுகளும் அவிழ்க்கப்படணும். அப்படி அவிழ்க்கப்பட்ட ஆதி அறிவை வந்து நம்மளால தொட முடியும் அப்படின்னு சொல்றத நான் இந்த பாடல்ல புரிஞ்சுக்கிறேன். இது புரிதல் தான். இன்னும் நிறைய கேட்போம், தெரிஞ்சுப்போம். மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. ஓம் திருமூலரே. 1046வது திருமந்திரம். தமிழ் தந்த ஞானம் தாவியது உலகலாம். திருமந்திரம். தமிழ் மண்டலம் 5ம் தாவிய ஞானம் உமிழ்வது போல் உலகம் திரிவார். அவிழும் மனமும் எம் ஆதி அறியும். தமிழ் மண்டலம் 5ம் தத்துவம் ஆமே. அருமையான திருமந்திரம். உலகில் உள்ள 5 கண்டங்களிலும் தமிழ் ஞானமாகிய திருமறையை உபதேசித்து அருள அலைந்து திரிவர் சித்தர்கள். அத்தகையோர் மனம் விரிக்கும் மேலான மெய்யறிவு தமிழ்மண் தந்த மேலான அறச்செல்வமாகும். தமிழ்மறை தரணிக்கெல்லாம் பரவ அருளுரை செய்தவர்கள் சித்தர்கள். போகர் சீனம் முதலிய நாடுகளுக்கு சென்று வந்தவர் என்று கூறு. தாவிய சென்றடைந்த ஞானம் அறிவு செல்வம் உமிழ்வது உபதேசிப்பது. அவிழும் மனம் விரிந்து மனம் பரப்பும் மலர் போன்ற மனம். அறிவு மனம் பரப்பும் ஞானம். தத்துவம் மெய்ப்பொருள். கழக வெளியீட்டில் சிவய சிவ என்னும் தமிழ் மண்டலம் 5னும் பரவி நிற்கும் அறிவு, அருள், அடிமை, இன்பு, அன்பு என்னும் 5னையும் சித்தாந்த சைவராகிய சித்தர்கள் உலகம் எங்கனும் வலிய சென்று செவ்வி வாய்ந்தாருக்கு அறிவுறுத்துவர். அத்தகைய நல்லோர் மலர்ந்த மனமும் திருவடி உணர்வும் மேலோதிய தமிழ் மண்டலம் 5ம் தமிழக தொன்மை செம்பொருட்டு உணிவின் மாறா மெய்மையாம் என்க. தமிழ் மண்டலம் 5ம் தாவிய ஞானம் உமிழ்வது போல உலகம் திரிவார். இதன் பொருள் மண்டலம் 5ம் தமிழ் தாவிய ஞானத்தை உமிழ்வது போல உலகம் திரிவார் என வாசிக்க. தமிழ் தாவிய ஞானம் தமிழ் வேத ஆகமங்களில் கூறப்பட்ட ஞானம். மண்டலம் 5 மண்தலம் 5 அதாவது பூமி அண்டத்தில் உள்ள 5 கண்டங்களும் உமிழ்வது போல உலகம் திரிவர். சித்தர்கள் 5 கண்டங்களிலும் சஞ்சரித்து தமிழ் தத்துவ அறிவை பக்குவர்களுக்கு உபதேசிப்பார். அவிழு மனம் அன்பால் உருகிய மனம். திருமூலர் காலம் பிசி 6000 முதல் பிசி 100 ஆனதால் அக்காலத்தில் தமிழர்கள் 5 கண்டங்களிலும் குடியேறி இருந்தார்கள். சிவலிங்க வழிபாடு பரவி இருந்தன. இஃது கண்டங்களில் இப்போது அகப்படும் சிவலிங்கங்களாலும் கல்வெட்டுகளாலும் தமிழ் திரிவான மொழியை பேசும் மனிதர்கள் கண்டங்களில் வசித்தலாலும் உறுதி பெறுகின்றது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ
திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. அந்த சிவய சிவ கொண்டு வந்தது பொருத்தமா இருந்தது. மிக்க நன்றிங்க. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய பார்த்தாச்சு. இந்த தமிழ் மண்டலம் 5 அப்படிங்கிறத வந்து நிறைய விதவிதமான பார்வையில பார்த்தாச்சு இல்லையா? இந்தியா சொன்ன மாதிரி திராவிடம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 மொழிகளை பேசக்கூடிய அந்த தமிழ் மண்டலம் 5 அப்படின்னு அங்கே பூராம் சைவம் பரவி நின்றது அப்படின்னு ஒரு வகை பார்த்திருக்கலாம். அடுத்தாப்புல நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய 5 மண்டலங்கள் அதையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த 5 மண்டலங்களை வந்து அப்ப ஏன் தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு? மண்டலம் 5ன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் தமிழ் மண்டலம் 5ம் தாவிய ஞானம் உமிழ்வது போல உலகம் திருவ. அதுக்கப்புறம் சொல்றாரு, அவிழும் மனமும் எம் ஆதி அறிவும் தமிழ் மண்டலம் 5ம் தத்துவமாமே அப்படின்னு திருப்பியும் வந்து தமிழ் மண்டலம் 5ம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வர்றாரு. முதல் வரியிலும் தமிழ் அப்படிங்கிற ஒரு சொல் வருது. அடுத்த வரியிலையும் தமிழ் அப்படின்னு ஒரு சொல் வருது. இதற்காக மொழி குறிக்கக்கூடிய ஒரு சொல்லை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த இடத்துல பரவி இருக்கக்கூடிய முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி 5 நிலங்களை சொல்வதற்காக அந்த ஒரு ரீஜன் சொல்றதுக்காக சொன்ன விஷயமா அப்படின்னு பார்க்கலாம். இல்ல இது நம்ம உடலுக்குள்ள சொல்லக்கூடிய விஷயமா? அப்பயும் அவர் தமிழ் அப்படின்னு சொன்னாரு. உடலுக்குள்ள பாக்குறதுன்னா தமிழ்னு ஏன் சொன்னாரு? அப்ப இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன? எதனால அப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே இத பார்த்திருக்கோம். ஒருவேளை அதனால அவர் அதை சொல்லியிருப்பாரோ என்னமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா 51 அக்ஷரங்கள் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அந்த அக்ஷரங்கள் வந்து எப்படி நம்முடைய உடலில் மூலாதாரம் முதல் ஆக்ஞை வரை பரவி இருக்கிறது. ஒரு அக்ஷரத்துக்கும் ஒரு ஆதாரங்களுக்கும் ஒரு எண்ணிக்கையில அக்ஷரங்கள் இருக்கு. இப்ப மூலாதாரம் அப்படின்னு பார்த்தா 4, சுவாதிஷ்டானம்னு பார்த்தா 6, அப்புறம் கடைசியில பிரணவத்தோடு சேர்ந்து 51 அக்ஷரங்கள் வரும் நமக்கு. அப்ப என்ன இது? அப்ப என்ன கணக்கு இது? அப்ப இந்த அக்ஷரங்களோடு இருக்கக்கூடிய தொடர்பா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 5 ஆதாரங்கள் தமிழ் மண்டலம் 5ம் காவிய ஞானம் உமிழ்வது போல உலகம் தெரியாது. அப்ப இந்த இடத்துல இந்த 5வது மண்டலமாக நம்முள்ளே நிற்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி. இந்த விசுப்தி வரைக்கும், ஏன்னா அந்த அடுத்தாப்புல ஒரு வார்த்தை சொல்றாரு, உமிழ்வது போல உலகம் தெரிவர் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த அக்ஷரங்களை கொண்டு நம்ம இந்த 5 ஆதாரங்கள் கணக்குல வந்து வச்சோம்னாக்க இந்த விசுப்தி வந்து நம்ம ஆக்டிவேட் ஆனாலே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்போம். பெரிய பெரிய விஷயங்களை பேசுறதா நினைச்சு நம்ம வந்து பேசிட்டே இருப்போம். ஸ்பிட்டிங், உமிழறது அப்படின்னா ஸ்பிட்டிங்னு சொல்லுவோம். அப்போ அது தொடர்ந்து கசன்னு பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த விசுத்தி வரைக்கும் வந்தாலும் பத்தாது, நீ மேல போகணும் அப்படிங்கிறது. அப்ப மேல போவோம் அப்படின்னா இந்த விசுத்தி வரைக்கும் நாம் வரக்கூடிய அந்த விஷயங்கள் அனைத்துமே தத்துவம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த தத்துவம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அந்த அவிழும் மனமும் ஆதி அறிவும் அப்படின்னு சொல்றாரு. அவிழும் மனமும் அப்படின்னா எது? அவிழும் மனமும் அப்படின்னா என்னது அப்படின்னா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த மனம், அது கட்டவிழ்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த கட்டவிழ்ந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனதை எப்படி நாம் கட்டுவது அப்படின்னாக்க பிறான் அருளில் பெருந்தெய்வமுமாமே அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டாரு. அப்ப அவருடைய அருள் இருந்தால் நம்மால் கட்ட முடியும். அதனாலதான் உண்டு நல் ஞானம், பிறான் அருள் உண்டெனில் உண்டு நல் ஞானம் அப்படின்னு நேத்தும் சொன்னாரு இல்லையா? அப்ப அவருடைய அருளால் நாம் வந்து அந்த அவிழக்கூடிய மனத்தை
கட்டினோம் என்றால் ஆதி அறிவு. அப்போ அந்த முன்னாடியும் பார்த்தோம், பிரான் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பொருள் பார்க்கும்போது ஆதி பிரான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த பழமையான அறிவு, ஆதி அறிவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பழமையான அறிவு. அப்போ அந்த பழமையான அறிவு எது? இறையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை. அப்போ அந்த அந்த அறிவு வந்துச்சு அப்படின்னாக்க தமிழ் மண்டலம் 5ம் தத்துவமாமே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல எல்லா இடத்திலும் நம்முடைய அந்த அந்த எல்லாமே மூலாதாரம்ல இருந்து நம்ம விசுத்தி வரைக்கும் வரக்கூடிய அனைத்தையுமே நம்ம தத்துவமாக பார்த்து விட்டோம் என்றால் நம்மால் மிக எளிதாக இந்த பெருந்தெய்வத்தினுடைய தன்மைக்கு செல்ல முடியும். நேற்றுக்கு பார்த்தோம் ஞானம், அந்த செல்வம்னா அதனோட தொடர்புடைய அத்தனை குணங்கள். அப்போ மணிபூரகம் சுவாதிஷ்டானம் சார்ந்த அத்தனை குணங்களும். அடுத்தாப்புல ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஞானம்னா எது? அந்த அநாகதம் முதல் ஆக்ஞா வரை இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் அத்தனை பண்புகளும் அதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு நம்ம நேற்றுக்கு வகை பார்த்தோம் இல்லையா? அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாமே தத்துவமாக மாறும் பொழுது நம்மால் தள்ளி நின்று பார்க்க முடியும். அதனாலதான் பிரான் அருளில் பெருந்தெய்வமுமாமே அப்படின்னு நேற்றுக்கு சொன்னாரு இல்லைங்களா? அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல தமிழ் மண்டலம் 5ம் தத்துவமாமே அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு என்னுடைய புரிதல். அதே சமயம் இத கலைகளினுடைய ஒரு தன்மையாவும் சொல்லுவாங்க. ஏன்னா பஞ்சகலா நிலை அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு. அதுபடி பாத்தீங்கன்னா நிருத்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியதி, சாந்தியதீடை அப்படின்னு 5 விதமான கலை மண்டலங்கள் இருக்கிறது. நம்ம கலைகள் பார்த்திருக்கோம், 16 கலைகள் பார்த்திருக்கோம். இந்த 16 கலைகள்ல ஒரு கலைகளுக்கு ஒரு இடம் இருக்கு. நீங்க அதையும் இந்த மண்டலங்களாக நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கிறோம். அப்படி பார்த்தாலும் அது இந்த உடலுக்குள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ உள்ளும் புறமுமா நம்ம இத பார்க்க முடியும். 5 மண்டலம் அப்படிங்கிறத கௌரிமா சொன்ன மாதிரி 5 பஞ்சபூதங்களினுடைய தன்மையை வைத்தும் நம்மளால பார்க்கலாம். அதுவும் இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கு, வெளியிலயும் இருக்கு. அதே மாதிரி 5 நிலங்களாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அப்படியும் ஒரு சில உரையாசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. சித்தர்கள் எல்லா இடத்திலும் பரவி இருந்து பண்ணாங்க. அப்ப அந்த காலத்துல அந்த திருமந்திரம் சாமி சிதம்பரனார்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த உரை மிக மிக பழமையானது. அதுல பாத்தீங்கன்னா இந்த நம்ம வெள்ளியம்மா சொன்ன மாதிரி அவர் சிறுமூலருடைய காலத்தை குறிப்பிட்டு அந்த காலத்துல தமிழ் எங்கனம் பரவி இருந்தது, அந்த தமிழினுடைய தொடர்புடைய மொழிகள் இது, அந்த மொழிகள் எந்த மதத்தை, அதாவது சைவத்தை தான் ஒரே மதமாக வைத்து விளங்கியது அப்படின்னு காலத்தோட மொழியை தொடர்புபடுத்தி, மொழியோடு நிலத்தை தொடர்புபடுத்தி அதை 5 மண்டலம்னு சொன்ன ஒரு சில உரைகளும் இருக்கு நமக்கு. ஆக இத பல்வேறு கோணங்கள்ல பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அருளுடைமையின் ஞானம் வருதல். அப்ப ஞானம் என்பது உணர்ந்து கொள்ளப்பட வேண்டியது. அப்ப உணர்ந்து கொள்றது அப்படின்னா அது உள்ளுக்குள்ளதான் பார்த்தாகணும். நமக்குள்ள நிகழக்கூடிய அந்த மாற்றத்தை தான் நம்மளால பார்த்தாக வேண்டியிருக்கு. அப்போ நம்ம இந்த அண்டத்துல இருக்கிறத தாண்டி இந்த பிண்டத்துல இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ அந்த பிண்டத்துல இருக்கும்போது இந்த 5 ஆதாரங்களை குறித்து, அதனுடைய தொடர்புடைய அக்ஷரங்களை குறித்து நம்ம உணர்ந்து கொள்ளும் போது அதனுடையோடு இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத செயற்கையை புரிஞ்சுக்காம நம்ம இந்த வெறும் வெட்டி பேச்சு, உமிழ்ந்து திரிவார் அப்படின்னு சொல்றாரு. உமிழ்வது போல உலகம் திரிவார் அப்படின்னா சும்மா வெட்டி பேச்சு பேசாம இது எல்லாமே தத்துவம் அப்படின்னு தர்க்கம் பண்ணாத. ஏன்னா தர்க்கம் எப்ப வரும் அப்படின்னா நீ தப்பு நான் ரைட்டு, நீ தப்பு நான் ரைட்டுன்னு திருப்பி சொல்லும் போதுதான் அந்த இடத்துல தர்க்கம் வரும். அப்படி தர்க்கம் செய்யாமல் அப்பதான் இந்த வெட்டி பேச்சு வரும். அப்படி இல்லாம எல்லாவற்றையும் உணர்ந்து நம்ம அதை தத்துவமாக பார்க்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதி அறிவு வெளியும் அப்படின்னு சொல்றதா இந்த மந்திரத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல ரொம்ப ஆழமான அற்புதமான மந்திரம். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நான் சொல்லுவேன் இல்ல பஞ்சாட்சர தீப உரை அப்படின்னு
ஒரு உரை சொல்லுவாங்கல்ல, அதுல இந்த மந்திரத்துக்கு விளக்கமே கிடையாது. இந்த மந்திரத்திற்கு விளக்கம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப ஆக்சுவலா அதுதான் எனக்கு வந்து ரொம்பவும் ஆர்வத்தை தூண்டிட்டு இந்த மந்திரத்துல. ஐ திங்க் நான் என்னுடைய 3வது வாசிப்புலயோ என்னமோதான் அந்த புஸ்தகம் எனக்கு கிடைச்சது. அப்போ வாசிக்கும் போது that was very fascinating factor for me. அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் தேட அந்த இது சம்பந்தமா நான் தேடினேன். சோ அப்படியும் ஒரு சில உரையாசிரியர்கள் வந்து அப்படியே பிளண்டா விட்டுட்டாங்க. இது இந்த மந்திரத்திற்கு விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு ஆழ்ந்து பல கோணங்களில் பார்க்கக்கூடிய ஒரு மந்திரமாக இது விளங்குகிறது. இத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்தெடுக்க அந்த காலவெளிக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. மிக அருமை. ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நம்முடைய வாழ்க்கையே வந்து எழுத்துலதான் தொடங்குதுங்க. அது தலை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். எழுத்துலதான் தொடங்குது. அதே மாதிரி தமிழ் அப்படிங்கிற சொல்லுக்கே 5 எழுத்து, 3 மெய்யெழுத்து, 2 உயிரெழுத்து. ஆக அதையே தமிழ் அப்படிங்கிற சொல்லுக்கே பாத்தீங்கன்னா 5 எழுத்து அப்படிங்கிறது. எங்கெல்லாம் தமிழ் இருக்கிறதோ அங்கே எல்லாம் கண்டிப்பாக தெய்வம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் அப்படின்னு நீங்க தொடர்ந்து தமிழ்னு சொல்லுங்க, அது அமிழ்து அப்படின்னு வரும். ஆனா நீங்க தொடர்ந்து உமான்னு சொல்லி பாருங்க, மாவு அப்படின்னு வரும். ஆனா தமிழ் மட்டும்தான் நீங்க தமிழ்னு தொடர்ந்து சொன்னீங்கன்னா அமிழ்து அப்படின்னு வரும். அதனால இந்த நில உலகத்துல உயிர் காக்கும் அமிழ்தமாக இருக்கக்கூடிய ஒரு மொழி எது அப்படின்னா தமிழ் தான். அதனால அந்த தமிழுக்கு 5 எழுத்து. அதனால அங்கே இருந்து எழுத்து அங்கே இருந்து தொடங்கினோம்னா இதற்கு சிறப்பாக பொருள் புரியும். ஆனா இப்ப கௌரி அம்மா கிருத்திகா சொன்னதெல்லாம் வந்து ஹைலி டிஸ்கிரிப்ஷன், ரொம்ப உயர்ந்த விளக்கம் அது. ஆனா உயர்ந்த விளக்கம் அப்படிங்கிறது எல்லோருக்குமானதா இருக்காது. எது எளிமையானதோ அதுதான் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், நோன் டு அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது நமக்கு இன்னைக்கு ஆங்கிலத்தை சொன்னாதான் எல்லாருக்கும் அட்ராக்ஷனா இருக்கு. அட்ராக்ஷன் இருந்தாதான் ஆக்ஷனே இருக்கு. இப்போ அதன் அடிப்படையில பார்க்கும்போது எளிமையிலிருந்து அரிய விஷயத்துக்கு போனோம். மாணிக்கவாசருடைய திருப்பல் எழுச்சியில அது பழ சுவையென அரிதென எளிதென அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சியில 7வது பாட்டுல சொல்லியிருப்பாரு. ஆக எளிது அதுல இருந்து அரிதுக்கு போகணும், தெரிந்ததிலிருந்து தெரியாததுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சிவலிங்கம் அருமையா அந்த 5 தமிழ் மண்டலம் 5க்கு விளக்கம் போட்டிருப்பாரு. நம்ம எப்பயுமே மாறாத ஒரு விஷயத்தை தான் நம்ம விளக்கமா எடுத்துக்கணும். இப்ப சோழ, மண்டல, சேர, கொங்கு, தொண்டை இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து சிறப்பானதாக இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து 5 பொருள்களை, நிலத்தை, நீரை அப்படி அடிப்படையா வச்சது. ஆனா இந்த தமிழ் மண்டலம் 5 அப்படிங்கிறது என்னன்னா, 1 மலையும் மலை சார்ந்த நிலமுமாகிய குறிஞ்சி, 2 காடும் காடு சார்ந்த பகுதியுமாகிய முல்லை, 3 வயலும் வயல் சார்ந்த பகுதியுமாகிய மருதம், 4 கடலும் கடல் சார்ந்த பகுதியுமாகிய நெய்தல், 5 மணலும் மணல் சார்ந்த பகுதியுமாகிய பாலை. இதுல பாலைன்னு ஒரு நிலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம வேற பார்ப்போம். இந்த 5ம் தான் தமிழ் மண்டலம் 5 அப்படின்னு சொல்லப்படுவது அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படிதான் எடுத்துக்கணும்னு சொல்லல, அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஏன்னா அது நிலத்தை 5ஆக பிரித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது அவிழும் மனமும் எம் ஆதி அறிவும். இந்த பாரதிதாசன் தாங்க சொல்வாரு, அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்வாரு.
இந்த எதெல்லாம் ஆறா இருக்கோ அதெல்லாம் விரிவாகுங்க. அறிவு ஆறு, அது விரிவாகும். அப்ப விரிவு செய்யறத தான் வந்து இந்த இடத்துல அவிழ்தல் அப்படின்னு சொல்றோம். ஒரு மலர் வந்து விரிஞ்சதுன்னா மொட்டு அவிழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்றோம்ல, அததான் வந்து வடமொழியில வியாபகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவிழ அவிழ அவிழதான் இந்த உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆதி அறிவாக இருக்கக்கூடியது ஞானமாக அது வந்து உருவாகும் அப்படிங்கிறது தான். இதுக்கு வள்ளல் பெருமானுடைய அகவல்ல உலகெல்லாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளலாருடைய அகவல்ல ஒரு தகவல் இருக்கும். அதை நம்ம விரிவா பார்த்தோம்னா புரியும். அடுத்தது 4வது வரியில தமிழ் மண்டலம் அப்படின்னு சொல்லி தத்துவமாமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அங்கதான் உவமைய எடுத்திருக்காரு. முதல் வரியில இருக்கிறது உண்மை, 4வது வரியில இருக்கிறது உவமை. அது என்ன உவமை அப்படின்னு சொன்னா கந்தர அனுபூதியில 14வது பாட்டு. அதை ஓதி கூட நிறைவு பண்ணிக்கலாம். வந்து என்னன்னா தன்மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்துல தன்மாத்திரை 5 அப்படின்னு சொல்லுவாங்க. தன்மாத்திரை தன்னுடைய மாத்திரை. இந்த மாத்திரைங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா சிறிய ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து மருந்து கடையில போய் மருத்துவரை பார்த்தோம்னா ஒரு மாத்திரையை எழுதி கொடுத்துட்டு காலையில 2 சாப்பிடுங்க, ராத்திரிக்கு 2 சாப்பிடு. ஏன் ஒரே தடவை மாத்திரையை சாப்பிட்டா அது போதாதா? நோய் தீராதா? கிடையாது. அந்த மாத்திரையுடைய ஆற்றல் அளவானதுதான். அதனால மாத்திரைனாலே சிறிய ஆற்றல் அப்படின்னு பொருள். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் உடம்புல இருக்கிற 5 பொருள்களுக்குமான ஆற்றல் சிறியதுதான். அது எங்க இருந்து தொடங்கணும்னா மெய், அப்புறம் வாய், அப்புறம் கண், அப்புறம் மூக்கு, செவி. இந்த 5ம் தான் வந்து 5 புலன்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 5ம் தான் வந்து 20 வருங்க. முதல்ல வந்து இந்த 5ம் பொறிகள், அதுக்கப்புறம் 5ம் புலன்கள், அப்புறம் 5 செயல்கள், அப்புறம் 5 பயன்கள். இது அப்படியே போட்டீங்கன்னா 20 ஆயிடும். அப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் போட்டா 24 ஆயிடும். அப்புறம் வித்யா தத்துவம் 7, அதுக்கப்புறம் சிவ தத்துவம் 5, 36 மொத்தம். ஆனா திருக்குறள்ல நீங்க எடுத்தீங்கன்னா அறத்துப்பால்ல அருளுடைமை அப்படிங்கிறது 25வது அதிகாரமா வரும். ஏன் அது 25வது அதிகாரமா வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் 4 அதிகாரம் வந்து பாயிரவியல், அதை விட்டுருவோம். அடுத்தது 20 அதிகாரம் வந்து இல்லறவியல். துறவரவியல்ல முதல் அதிகாரமே வந்து அருளுடைமை தான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வைணவத்துல 24 தத்துவம் தான். 25வது தத்துவம் புருட தத்துவம். அது மாதிரி வந்து திருவள்ளுவர் வந்து அந்த திருக்குறள்ல 25வது அருளுடைமைய அமைஞ்சிருக்குது. ஆனா நமக்கு வந்து 36 சைவத்துல நமக்குன்னு சொல்லக்கூடாது, அது நான் தனியா பேசும்போது சொல்லலாம். ஆனா சைவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா 36 தத்துவத்தை தாண்டி போகும்போதுதான் சத்தினிபாதம் வாய்க்கும். சத்தினிபாதம் வாய்த்தாதான் அருளுடைமை அப்படிங்கிறது பதியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதனால தன்மாத்திரையில இருந்து அப்படியே வந்து பொறி, புலன், அப்புறம் செயல், அப்புறம் பயன், அந்த அளவுக்கு போறதுக்கு காரணமா இருக்கிறது எது அப்படின்னா இந்த 5 தான். இந்த 5ம் தத்துவமாக இருக்கிறது. அந்த 36 தத்துவத்துல தன்மாத்திரை தான் பேசிக், அடிப்படை அப்படிங்கறது சொல்றதாவும் எடுத்துக்கலாம். இப்படியும் ஒரு விளக்கம் பார்க்கலாம். ஏன்னா இந்த விளக்கம் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது சம்பந்தமா இன்னும் நம்ம விரிவா கலந்துரையாடல், நோ ஆர்கியூமெண்ட், டிஸ்கஷன், கலந்துரையாடல் பண்ணோம்னா இன்னும் தெளிவா ஒரு வேலை கிடைக்கலாம் அப்படிங்கிறது. இன்னைக்கு 5 மணிக்கு பிறகு அழகேசன் சார் போன் பண்ணி இந்த பாட்டை சொல்லும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இன்னும் கொஞ்சம் ரத்னா சார்கிட்ட இதை வந்து கேட்டிருக்கணும், கேட்க முடியாம போச்சு. அதனால இதுவும் ஒரு விளக்கமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு, ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.
இன்னைக்கு கந்தர் அனுபூதியில 14வது பாடல், அதை ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். வேற யாராவது ஏதாவது கேக்குறாங்களா, சொல்றாங்களா? வணக்கம் ஐயா. நீங்க அந்த நம்ம வள்ளல் பெருமானார் தமிழ் அப்படிங்கிறதுக்கு உண்டான இருப்பாரு, அதையும் இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம். அது ஒரு பெரிய பகுதி, அதனால அதை வாசிக்க முடியாதுப்போ. நம்ம ஆர்வம் இருக்கிறவங்க அங்க போய் அந்த தமிழுக்கு அவர் என்ன உரை சொல்லியிருப்பாருன்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் ஆட் பண்ணிக்க விரும்புறேன். நான் அங்கிருந்து தான் அந்த தமிழுக்கு 5 எழுத்துங்கிறத நான் அந்த அவருடைய உரை பகுதியில இருந்து தான் எடுத்தேன். நான் அத சொல்லியிருக்கணும். எனக்கு அதுதான் அந்த அந்த குறிப்பு நான் வச்சிருந்தேன், ஆனா நான் அது சொல்ல மறந்துட்டேன். நீங்க சொல்லும் போதுதான் ஆமா அந்த இடத்த நம்ம சொல்ல விட்டுட்டோமேன்னு எனக்கு நீங்க அது அந்த வார்த்தை உபயோகம் பண்ணும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நன்றி நன்றி கிருத்திகா. வேற யாராவது ஏதாவது சொல்றாங்களா, கேக்குறாங்களா? சரி, ரைட். அந்த கந்தர் அனுபூதியில இன்னைக்கு 14வது பாட்டு. கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்றுய்வாய் மனனே. கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்றுய்வாய் மனனே. ஒழிவாய் ஒழிவா ஒழிவாய் ஒழிவாய். கைவாய் முருகன் கழல் பெற்றுய்வாய் மனனே. ஒழிவாய் ஒழிவாய். மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்றுய்வாய் மனனே. ஒழிவாய் ஒழிவாய். மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம். ஐவாய் வழி செல்லும் அவாவினையேன். மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம். ஐவாய் வழி செல்லும் அவாவினையேன். ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். வாழ்க சீர் அடியாரெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி நன்றிங்க, மிக்க நன்றி. அற்புதமா இருந்ததுங்க. விளக்கமும் சரி, ஓதுனதும் சரி, மிக அருமை. நன்றிங்க. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற யாரும் கருத்து கேள்வி ஏதாவது இருக்குங்களா? நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.